உலகெங்கிலும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது பங்குனி மாத ராசி பலன்கள் 2026ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்து ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொருடைய உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. அதாவது காலபுருஷ தத்துவம் 12 வீடுகளில் 4வது வீடாகவும் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த கடகராசி நேர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர பார்க்க இருக்கிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேஷத்தையும் வர ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குதுங்க. இந்த கடக ராசி நேயர்களுக்கு இந்த குபேர யோகமும் பங்குனி மாதமும் எப்படி இருக்க போகிறது? அன்பார்ந்த கடகராசிகளுக்கு பங்குனி மாதம் நிலவும் கிரகனுடைய அடிப்படையில் மாதம் முழுவதும் ஏற்ற இறக்கமான பலங்கள் இருக்க போகுது. கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காலுக்கு இந்த வீடியோ பதில் பலன் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நட்சத்திர சார்ந்த பலன்கள் இருக்குதுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குறனாக்க முழு வீடியோ சேனலில் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், பலன்கள், பரிகாரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதில் கவனமாக இருக்கணும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட குடும்பம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்தவற்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு எல்லா விஷயமும் உங்களுக்கு குடும்பம், திருமணம், காதல் 2026 பங்குனி மாதத்தில் குடும்பம் இருக்க போகிறது, திருமணம் எப்படியாக போகுது, காதல் விவகாரம் இப்படிலாம் இருக்க போய் பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடக ராசிக்கு பங்குனி மாதம் கலவையான காலமாக இருக்குதுங்க. அந்த காலகட்டம் குரு பக்கர நிவர்த்தி பெற்று திடீர் செலவுகள் மற்றும் எதிர்பாராத அளவுக்கு விரயங்கள் உண்டாக இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதுங்க. நாட்பட பிரச்சனைகள் தீர்வுக்கு கிடைத்தாலும் கூட வீட்டில் அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் எதிலும் தெளிவாக பெரிய தலையிடாமல் நீங்கள் பொறுமையாக காட்பது நல்லது. விலகி இருப்பது நல்லது. வீணாக வார்த்தைகளை விடாதீர்கள். பெரிய வாக்குவாதமாக மாறலாம். திருமண பேச்சை பொறுத்தவரை இன்னும் ஒரு மாதம் தள்ளி போடலாம். நீங்கள் இடையில பார்க்கும்போது உங்களுக்கு சித்திரை மாதம் முழுவதும் பொறுமையாக காத்து கொண்டு வரக்கூடிய அதாவது வைகாசி மாதத்தில் திருமணம் கிட்டிமேளம் கேட்பதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குங்க. இப்போ இதனால் வரைக்கும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல திருமணம் அமைப்பெற்றிருக்கும், குடும்பம் அமைப்பெற்றிருக்கும், புத்திரபாக்கியம் அமைப்பெற்றிருக்காதுங்க. காதல் பொறுத்தவரைக்கும் 2026 நீங்கள் நினைத்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குது இந்த காலகட்டம். கடகராசியை பொறுத்தவரையில் வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகிறது? 2026 பங்குனி மாதத்தில் நடக்க இருக்கின்ற வேலை எப்படி இருக்க போகிறது? கடகராசிகளுக்கு வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் ரீதியான வளர்ச்சியை உங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவை உண்டாக இருக்குதுங்க. பங்குனி மாதம் 2ஆம் பாதியில் இருந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தடைப்பட்ட அல்லது தாமதமான ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடையப்படுங்க. இந்த 2026 பங்குனி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கு? பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் குபேர யோகத்தால் அடுக்கக்கூடிய மாற்றம் உடைய இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க. கடகராசிக்கு பங்குனி மாதம் பணவரவு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்க்கவும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது அலைச்சல்கள் உண்டாக இருக்குதுங்க. 2026 பொறுத்தவரையில் கடகராசிக்கு பங்குனி மாதம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். திட்டமிட்ட செலவுகளை செய்வதால் இதுவரைக்கும் இல்லாத மாற்றத்தை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். வெளிநாடு யோகம் எப்படி இருக்க போய் 2026 கடகராசி என்பர்கள் வெகு நாட்களாக வெளிநாடு போகும் என்று எண்ணம் இயங்கி இருந்த காலகட்டம் உங்களுக்காக விசா டிக்கெட்லாம் கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகமும் சிறப்பான முறையில் கிடைக்க இருக்குதுங்க. மனை வாங்கணும் எண்ணம் உள்ள இந்த காலகட்டம். நமக்குன்னு ஒரு மனக்கட்டு வாங்கணும், ஒரு 5 சென்டாவது வாங்கணும் யோசிக்கணும் இந்த காலகட்டம். சொந்த பெயரில் உங்களுக்கு ஒரு இடத்துக்கான அங்கீகாரம் பெற்று நீங்கள் உங்கள் இடத்தை கிரயம் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் கிடைக்கவில்லை என்று எங்கே இந்த காலகட்டம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதாவது வாழ்க்கை துணை உங்களுடைய அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கை துணை மூலம் இன்பம் இல்லாமல் ஒரு சூழல் உருவாக இருக்கும். குடும்பத்தில் கலப்பான சூழல் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பத்தில் போய் பூர்த்திகள் யாவும் பூர்த்தியாகும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மனமாக இருக்கிற இந்த காலகட்டம்.
அது மட்டுமல்ல பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி மாணவ செல்வங்களுக்கும் இந்த காலகட்டம் போட்டியில் அதாவது போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கப்பட்டு அரசு கனவை நினைவாக்கும் வகையில் இந்த காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. எனவே பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் கிடைக்கவும் 10ஆம் வகுப்பு 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கூடுதல் மதிப்பெண் பெறவும் இந்த காலகட்டம் ஆசிரியருடைய உதவியும் பெற்றோருடைய அன்பும் உங்களுக்கு எப்போது இருக்குங்க காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. திருமண யோகம் மண் பூமி காணி யோகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக வனம் இருக்குதுங்க இந்த காலகட்டம். அதாவது பார்க்கும்போது உங்களுக்கு மண்மனை அதாவது வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதனால் வரைக்கும் தனக்கான சொந்த கனவான வீடு கட்டவில்லை என்று இயங்கி இருந்த காலகட்டம் வீடு கட்டி குடியேறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாக இருக்கிறதுங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. பூர்வீக சொத்து தாயார் வழி சொத்து தகப்பன் வழி பூர்வீக மண் சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க இந்த காலகட்டம். இதெல்லாம் சிறப்பாக மாதமாக இந்த மாதம் பார்க்குறோம். நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கடகராசியில் நமக்கு புனர்பூச நட்சத்திரம். உங்கள் குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி குடும்பத்தில் கலகப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வப்போது எழுந்து கொண்டு இருக்கும். அதெல்லாம் முடிவுக்கு வர இருக்குது காலகட்டம் இந்த காலகட்டம். திருமண யோகம் மண் பூமி யோகம் படிப்பில் நல்ல ஆர்வம் இதெல்லாம் கலைத்துறையில் நாட்டம் கலைத்துறையினருக்கு விவசாய பிரிவுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் புதிதாக தொடங்குவோம் இந்த காலகட்டம் நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம். தொழில்களுக்கான ஒரு வாய்ப்பு நல்லா அலைம்புதுங்க இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் படிப்படியாக குறைய இருக்குதுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாக இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இருந்த உடல் தொழில்கள்லாம் மாறி உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. அடுத்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்த உடல் உபாதைகள்லாம் சரியாகி வெளிநாடு தொடர்பு கிடைக்கப்பட்டு வெளிநாடு சென்று வேலை கை நிறைய சம்பாதிக்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க. வேலைகள் மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைங்க. சொந்த ஊரில் சொந்த நாட்டில் உங்களுக்கு சொந்த இடத்தில் ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ஒரு உத்தியோகத்தையும் அள்ளித்தர இருக்கிறார். தொழில் ரீதியான முறையில் நீங்கள் முன்னேற்றத்தை காண இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மனைவி கிடைக்க இருக்கிறாங்க. சந்தான பாக்கியம் உருவாக இருக்குதுங்க. அடுத்தடுத்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உருவாக இருக்குதுங்க. வீட்டில் கலகப்பான சூழல் உருவாகும். அடிக்கடி சின்ன சின்ன செலவுகள்லாம் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப தேவைகளை யாவும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு காலம் இந்த காலங்க. கடைசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் யோகம் மண் பூமி யோகம் காணி யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. வெகு நாட்களாக ஒரு தொழில் செய்ய போகிறேன் ஒரு கடை வைக்க போகிறேன் நமக்கான சூழ்நிலை அமைவில் என்று இயங்கி இருந்த காலகட்டம் கடகராசிகள் ஆயுள் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உபயோகத்தால் இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதாவது உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் உயர்வு இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல இடத்தில் வேலைகளுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை போகக்கூடிய இந்த காலம் நல்லா இருக்குதுங்க. ஏதாவது ஒரு செஞ்சணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிறார். பரிகாரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் சனிக்கிழமை தோறும் சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு தென்னாவுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். சிவனர்கள் எப்போது கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நாளில் விளக்கேற்றி வழிபட்டு வரவும் குடும்பத்தில் தேவையை பூர்த்தியாகுங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியங்க. இன்னும் நேர்களை கடகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடுகிடம் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு விடைபதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுங்கள். நன்றி வணக்கங்க.